இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் சங்கீதம் 102:16 நாம் வாசிக்கின்ற போது, திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ண மாட்டார். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவர். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் அவரே என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும். உபாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் ஒடுக்கி அவர்களை சிறுமைப்படுத்தி அவர்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவர்களுடைய சத்தத்தை கேட்டு அவர்களுடைய சிறுமையையும் வருத்தத்தையும் ஒடுக்கத்தையும் பார்த்து பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அப்படி அவர்கள் புறப்பட்டு வந்து பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவரும் உனக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம். சிலர் உங்களை சிறுமைப்படுத்தலாம், இன்னும் சிலர் உங்களை ஒடுக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைக்கு சகாயராய் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அவர்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் உங்களை நிரப்பி அவர் விசாலமான இடத்திலே கொண்டு வந்து உங்களை நிறுத்த போதுமானவராக இருக்கிறார். எனவே நீங்கள் திக்கற்ற நிலைமையிலே காணப்படலாம். உலகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது நம்பினவர்கள் விரோதமாய் எழும்பி செயல்படுகின்ற அனுபவத்தை நாம் கண்டிருக்க முடியும். ஏன்? சொத்துக்கள் விஷயத்திலே பிள்ளைகளே பெற்றோருக்கு விரோதமாய் எழும்புகின்ற காட்சியை நாம் பார்த்திருக்க முடியும். அதனுடைய நீங்கள் கடந்து வருகிற ஒரு நபராக கூட காணப்படலாம். எனக்கு ஒத்தாசை செய்ய யாரும் இல்லையே, எல்லோரும் என்னை எதிர்க்கிறார்களே என்று நீங்கள் எண்ணுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுகிறார். ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் போது அவர் உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாத தேவன், திக்கற்றவருடைய ஜெபத்திற்கு உடனே பதில் கொடுக்கிற தேவன் என்பதை பரிசுத்த வேதாகமம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் இடுக்கமான ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம். என்ன செய்வதென்று அறியாது நீங்கள் திகைத்து நின்று கொண்டு இருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், அவரையே நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுடைய எல்லா வருத்தத்தையும் எல்லா ஒடுக்கத்தையும் உங்களை விட்டு எடுத்து போட்டு உங்களுக்கு ஒரு புதிய வழியை, ஒரு புதிய அத்தியாயத்தை, ஒரு புது அனுபவத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். விசுவாச வாழ்க்கையிலே மனிதர்களை நம்பினது போதும். நம் கர்த்தராகிய இயேசுவையே நோக்கி கூப்பிடுவோம். அவர் உங்கள் ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் உங்களுக்கு பதில் கொடுக்கிறார். ஆமீன், ஆமீன்.